எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதாவது அவதார் பார்ட் 3 பார்க்க சென்னையில் இருக்க ஒரு பெஸ்ட்டு 3D ஸ்க்ரீன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் பேசிஸில் ரெடி பண்ண லிஸ்ட்டு. இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதி தேட்டர் ஆலந்தூரில் இருக்குது, பரங்கிமலையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஜோதி தேட்டரில் இப்போ சில்வர் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்ஷனும் மாற்றிருக்காங்க. பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்டாக இங்கே சூப்பராகவே இருக்கும். ஒரு கம்மி ப்ரைஸில் 3D படம் பார்க்கணுன்னா இந்த ஜோதி தேட்டரை நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். 3D கிளாஸை வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. சில கிளாஸில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மற்றபடி 3D எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. நான் லாஸ்ட்டாக இங்கே ப்ரெடேட்டர் படம் தான் பார்த்தேன், 3Dயில் பார்த்தேன். 3D உண்மையிலே ஜோதி தேட்டரில் சூப்பராகவே இருக்குது. பால்கனி ப்ரெஃபரபிள். அடுத்து என்னோடய ஃபேவரட் சொன்னோன்னா ஐநாக்ஸ் சந்திரமால் விருகம்பாக்கத்தில் இருக்க ஐநாக்ஸ் நேஷ்னலில் இருக்க ஆடி 4 தான். இதில் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே தெரியும், எப்போவுமே ஒரே மாதிரியான பிக்சர் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி தான் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. பிக்சர் இங்கே செம்மையாக இருக்கிறதுனால 3D படம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்க்ரீன் 4ல் அவதார் படம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம விருகம்பாக்கத்தில் இருக்க தேவி கருமாரியோட ஸ்க்ரீன் ஒன்று தான். சத்தியம் அடுத்து சென்னையில் ஒரு பெரிய பால்கனினா அது கண்டிப்பாக இந்த தேவி கருமாரி பால்கனி சொல்லலாம். நீங்கள் பால்கனிலேருந்து 3D படம் பார்த்துட்டிங்கன்னா 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும் இந்த ஸ்க்ரீன் ஒன்றில். அடுத்து நம்ம மவுண்ட் ரோட்டில் தேவி காம்ப்ளெக்ஸில் இருக்க தேவி பேரடைஸ் ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இங்கே ப்ரொஜெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி நல்ல பிரைட் அண்ட் டாப் நாச்சாகவே இருக்குது. சவுண்டும் இங்கே சூப்பராகவே இருக்குது. அதனால் தேவி காம்ப்ளெக்ஸில் 3D பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேரடைஸ் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்கள். 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். கிளாஸுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. கிளாஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த தேவி பேரடைஸ் ஸ்க்ரீனில். அடுத்து ஒரு அண்டர்ரேட்டடான ஸ்க்ரீன் சொல்லணும்னா அது அனகாபத்தூரில் இருக்க வெல்கோ சினிமாஸ் சொல்லலாம். வெல்கோ சினிமாஸில் இருக்க வெல்கோ ஸ்க்ரீன், அதாவது மெயின் ஸ்க்ரீன் சொல்லலாம். இங்கே 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்டாக செம்மையாகவே இருக்கும். 3D படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த பால்கனியை சூஸ் பண்ணுங்கள். ஒரு பக்காவான 3D எஃபெக்ட் இந்த வெல்கோவில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக டி நகரில் இருக்க கிருஷ்ணவேணியில் அவதார் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி இங்கே நிறைய 3D படம் பார்த்துருக்கேன். 3D எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக சீட்ஸை வேறு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் இந்த கிருஷ்ணவேணியில் டாப் நாச்சாக இருக்கும். ரொம்ப பேக்கில் டிக்கெட் புக் பண்ணாமல் ஒரு சென்டர் ரோவில், அதாவது மிடில் ரோஸில் சென்டர் சீட்ஸில் புக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கவான எக்ஸ்பீரியன்ஸே இந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ் கண்டிப்பாக தரும்னு நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பூந்தமல்லியில் இருக்க கோகுலம் சினிமாஸ், அதாவது சுந்தர் சினிமாஸோட ஸ்க்ரீன் ஒன்று தான். இந்த ஸ்க்ரீனில் 4K லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. 63D இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் புக் மை ஷோவில் புக் பண்ணும் போது 2 ஸ்க்ரீன் காட்டும். 4K லேசர் அதுதான் நான் ரெஃபர் பண்ணுற ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் அவதார் படத்தை புக் பண்ணி பாருங்கள். 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலுமே இங்கே 3D சூப்பராகவே இருக்கும். பேஸ் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே பிக்சர் குவாலிட்டியில் எந்த ஒரு நெகட்டிவும் சொல்ல முடியாது. டாப் நாச்சான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம தாம்பரத்தில் இருக்கிற இன்னொரு அண்டர்ரேட்டட் தேட்டர்னால் கண்டிப்பாக வித்யான்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்கும். 3D எஃபெக்ட்டும் இங்கே சூப்பராகவே இருக்கும். ரொம்ப பேக்கில் போகாமல் சென்டர் ரோவில் புக் பண்ணி பாருங்கள். 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். கிளாஸும் இவங்க பக்காவாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால் இங்கே 3D எஃபெக்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சவுண்ட் எஃபெக்ட்டும் இந்த வித்யா ஸ்க்ரீனில் டாப் நாச்சாகவே இருக்கும் எப்போ. அடுத்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஐமேக்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய 70mm ஸ்க்ரீனில் படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக குளத்தூரில் இருக்க கங்காவோட மெயின் ஸ்க்ரீனான கங்கா மெயின் ஸ்க்ரீனை நான் ரெஃபர் பண்ணுவேன். ரீசெண்டாக இவங்க பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் இந்தியாவில் இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சில்வர் ஸ்க்ரீனையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டிங்க 3D குவாலிட்டியும் டாப் நாச்சாக இருக்கும். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். அடுத்து நம்ம அசோக் நகரோட அடையாளமாக இருக்கிற காசி தியேட்டரை நான் ரெஃபர் பண்ணுவேன். இங்கே 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்கும். நீங்கள் பால்கனிலையும் சரி, கீழே கோல்டு கிளாஸ்லையும் சரி, எங்கே பார்த்தாலுமே 3D எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்கும். கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்லாம் ஷேக் ஆகும். அந்தளவு இங்கே
பேஸோட பஞ்ச் ரொம்ப ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். கோல்டுக்கு 130யும் பால்கனிக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 3D கிளாஸ்க்கு ₹30 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பாடியில் இருக்க சிவசக்தி சினிமாஸ் தான் பார்க்க போகிறோம். சிவசக்தி சினிமாஸில் இருக்க மெயின் ஸ்க்ரீன் ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஆடிட்டோரியம் ஸ்லோப்பாகவே இருக்கும். இந்த ஆடிட்டோரியம் பக்காவாகவே இருக்கும். பெரிய ஆடிட்டோரியம் சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி செம பிரைட்னஸ் அண்ட் டாப் நாச்சாக இருக்கும். 3D படம் பார்க்குறதுக்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். கிளாஸ் வாங்கும் போது செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. மற்றபடி இது ஒரு டாப் நாச்சான ஆடிட்டோரியம்னு கண்டிப்பாக சொல்லலாம். நான் போன டைமில் பேஸ் மட்டும் லோவாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்க்ரீனில் ஒரு வேளை யாராவது அவதார் படம் பார்த்தீங்கன்னா இப்போது பேஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கூடுவாஞ்சேரியில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க MVR சினிமாஸ் தான். இது இந்த ஸ்க்ரீன் சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே சேம் பார்க்கோவோட 4K RGB லேசர் பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பிராண்ட் நியூ ஸ்க்ரீன்ன்றதுனால பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். கிளாஸும் இங்கே டாப் நாச்சாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாலில் நீங்கள் அவதார் படம் பார்க்கலாம். அடுத்து நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்க இன்னொரு பெரிய ஸ்க்ரீனான கேசினோ சினிமாஸ் தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே பெரிய கருடு ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கருடு ஸ்க்ரீனில் பார்க்கோவோட 4K RGB லேசர் பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். 3D அதை விட இங்கே சூப்பராகவே இருக்கும். 3D ப்ரிஃபர் பண்ணுறவங்க பால்கனியில் படம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். முக்கியமான விஷயம், Thursday நைட் ஷோ இங்கே பெய்ட் ப்ரீமியர் அவதார் படம் போடுறாங்க. பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த கேசினோ சினிமாஸில் பாருங்கள். அடுத்து நம்ம கோயம்பேட்டில் இருக்க ரோஹிணி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஹிணியில் இருக்கிற ரோஹிணி மெயின் ஸ்க்ரீன் தான். பால்கனி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கீழே கோல்டு கிளாஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் 3D எஃபெக்ட். ரீசெண்டாக இவங்க 4Kவோட பார்க்கோவோட RGB லேசர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டிலாம் இங்கே நல்லாவே இருக்குது. இப்போது பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஆல்ரெடி இங்கே 56 சேனல் டால்பி அட்மாஸ் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க பால்கனியை அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் இங்கே உங்களுக்கு பக்காவாகவே கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம போரூரில் இருக்க GK சினிமாஸோட ஸ்க்ரீன் ஒன்று நான் ரெஃபர் பண்ணுவேன். ரீசெண்டாக இப்போது 2 ஸ்க்ரீனை ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 2 ஸ்க்ரீன்லையுமே RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. நான் 2 ஸ்க்ரீன்லேயும் எப்போவே படம் பார்க்கல. ஆனால் நான் ஸ்க்ரீன் 1 ஆல்ரெடி படம் பார்த்துருக்கேன். 3D எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீன் 1 டாப் நாச்சாக இருக்கும். பார்க்கோவோட 4K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அவதார் படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீனில் இந்த GK சினிமாஸோட ஸ்க்ரீன் ஒன்று உண்டு. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே தாறுமாறாக இருக்கும். அதை விட 3D எஃபெக்ட்டும் பிக்சர் குவாலிட்டியும் இங்கே வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீன் 1. அடுத்து நம்ம அம்பத்தூரில் இருக்க ராக்கி சினிமாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ராக்கி சினிமாஸில் நீங்கள் அவதார படம் பார்க்குறீங்கன்னா ராக்கி மெயின் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்கள். மெயின் ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். பிரைட்னஸ்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அதனால் 3D படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ராக்கியோட மெயின் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பால்கனி 2 பால்கனி இங்கே இருக்கும். 2வது பால்கனியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பால்கனியில் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே கிடைக்கும். சவுண்ட் எஃபெக்ட்டும் பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இங்கே டாப் நாச்சாக இருக்குன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அதனால் அவதார படம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஸ்க்ரீனில் இதுவும் ஒன்று. அடுத்து நம்ம சிட்லா பக்கத்துலேயே ஒரு வெல் மெயின்டனான மல்டிப்ளெக்ஸாக இருக்கிற வரதராஜா சினிமாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சாலும் கண்டிப்பாக போட்டுருங்க. 3D எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்கும். பிக்சர் குவாலிட்டி, ஆடியோ எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு பக்காவாகவே இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீனுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லேயுமே நான் படம் பார்த்துருக்கேன். இந்த 4 ஸ்க்ரீன்லேயுமே சூப்பராகவே இருக்கும் எல்லாமே. ஆனால் ஸ்க்ரீன் 1 and 2 மட்டும் என் பர்சனல் ஃபேவரட். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கிடைச்சா டிக்கெட் போட்டுருங்க. அடுத்து நம்ம கீழ்ப்பக்கத்தில் இருக்க சங்கம் சினிமாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சங்கம் சினிமாஸில் 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு எல்லாருமே தெரியும். நான் இங்கே சங்கம்லேயும் டி லான்ச்லேயும் இது வரைக்கும் 3D படம் பார்த்தது கிடையாது. அதனால் பத்மத்தில் நான் பார்த்துருக்கேன் 3D படம். 3D எஃபெக்ட் இங்கே வேறு லெவலில் இருக்கும். 3D எஃபெக்ட் மாதிரியே ஆடியோ எஃபெக்டும் இங்கே டாப் நாச்சாக இருக்கும். பேஸ் எல்லாமே அவ்வளோ பஞ்சாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோவோட 4K RGB லேசர் பொசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் அவதார் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு பக்காவான 3D எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வடபழனியில் இருக்க கமலா சினிமாஸோட ஸ்க்ரீன் ஒன்று தான். இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் போட்டிருக்காங்க. இங்கே ப்ரீமியரும் போடுறாங்க அவதார் படத்துக்கு. பார்க்கோவோட 4K RGB லேசர் பொசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த பெரிய ஸ்க்ரீனில் 3D படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கமலா ஸ்க்ரீனோட மெயின் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்க.
ஆல்ரெடி நான் இங்கே 3D படம் பார்த்ததில்ல, 2D படம் நிறைய பார்த்துருக்கேன். 3D படம் பார்த்தவங்க என்கிட்ட 3D இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பர்சனலாக. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீனை. இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக திருவள்ளூரில் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு பக்காவான தியேட்டரான மார்வல் மூவி மேக்ஸ் தான். இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீன்லேயுமே டிக்கெட் கிடச்சா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. 3 ஸ்க்ரீன்லேயுமே பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும், ஆடியோ எஃபெக்ட்டும் டாப் நாச்சாக இருக்கும், 3D எஃபெக்ட்டும் டாப் நாச்சாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயுமே 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நெகட்டிவ்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். 3 ஸ்க்ரீன்லேயுமே டிக்கெட் கிடச்சா டிக்கெட் போட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக மெயின் ஸ்க்ரீன் ஒரு PLF ஃபார்மேட் ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லையும் இந்த மார்வல் மூவி மேக்ஸோட ஃபுல் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சென்னை VR மாலில் இருக்க அண்ணா நகரில் இருக்க ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு ரேஞ்சில் இருக்க பெரிய ஸ்க்ரீனான PXL ஸ்க்ரீன் தான். இங்கே 3D எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக கங்குவா பார்த்தேன். கங்குவாவில் சவுண்ட் மிக்சிங் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்தா சவுண்ட் சூப்பராக இருந்தது. கங்குவா பார்க்கும்போது 3D எஃபெக்ட் சூப்பராகவே இருந்தது. 2.0லேருந்து கங்குவா வரைக்கும் நான் இங்கே படம் பார்த்துருக்கேன் 3D படம். 2 படமுமே 3D எஃபெக்ட் இங்கே தாறுமாறாக இருக்குது. 3D பார்க்கணவங்க கண்டிப்பாக இந்த PXL ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக OMRயில் இருக்க மெரினா மாலில் இருக்க ஐநாக்ஸோட பிக் ஸ்க்ரீனை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி இங்கே டூவல் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது. 3D படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சத்யம் காம்ப்ளெக்ஸில் இருக்க என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்க்ரீனான சீசன் ஸ்க்ரீன் தான். நான் இந்த ஸ்க்ரீனில் ஃபைண்டிங் நீமோலேருந்து 3D படம் பார்த்துட்டு வரேன். அப்போ இருக்கிற 3D எஃபெக்ட் இப்போ வரைக்கும் சேமாகவே இருக்குது. 3D எஃபெக்ட் டாப் நாச்சாகவே இருக்குது. கண்டிப்பாக 3D வெர்ஷன் பார்க்குறோன்னா இந்த ஸ்க்ரீனில் போட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். 3D எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்கும் இந்த சீசன் ஸ்க்ரீனில். சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே சூப்பராகவே இருக்கும். கிறிஸ்டியோட 4K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆடியோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே இங்கே டாப் நாச்சாக இருக்கும். படம் பார்க்குறவங்க படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த ஸ்க்ரீனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இதே சத்யம் காம்ப்ளெக்ஸில் இருக்க சென்னையோட நம்பர் 1 ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய சத்யமோட மெயின் ஸ்க்ரீன் தான் சொல்லுவேன். இங்கே பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. எந்த ஸ்க்ரீனுமே அடிச்சிக்க முடியாது. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். பால்கனிலையும் பார்த்தாலும் சரி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தாலும் 3D கிளாரிட்டி டாப் நாச்சாக இருக்கும். ரீசெண்டாக இவங்க ஸ்க்ரீனும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வீடியோவில் இருக்க அந்த பேட்ச் எதுவுமே இருக்காது. சவுண்ட் எஃபெக்ட்டும் டாப் நாச்சாக இருக்கும். ஒரு ஃபுல்லான 3D எஃபெக்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த சத்தியமோட மெயின் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, இதுக்கு நான் கேரண்டி. இதுதான் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் நான் சொல்லுவேன். இதில் ஏதாவது தேட்டரை மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை விட ஏதாவது தேட்டர் நல்லா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். எனக்கே தெரியாமல் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேனே தவிர கண்டிப்பாக வாண்டடாக நான் அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்க்ரீன் விட்டு போயிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.